அதிமுக ஏங்கோட்டை ஓங்கோட்டைன்னு, பிஜேபியில் வானதி சீனிவாசன் வச்சுட்டு ஏங்கோட்டை ஓங்கோட்டைன்னு. எங்கே நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த இடத்துல தம்பி நீ அமித்ஷாவே அங்கே வந்திருந்தாலும் சரி 10 காசு பிரயோஜனப்படாது. நீ அமித்ஷாவா, அண்ணாமலைவா, மோடிவா, ஸ்டாலின் வா, எடப்பாடி வா, இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கூட வா, என்ன நடந்துருவான்? முதல்ல ஏர்போர்ட் விட்டு நீங்கள் வெளியில் வரதுக்கு இடம் இருக்காது, அது தெரியுமா? அவ்வளோ பேர் விஜய் அவர்களை தூக்கி கொண்டாட்டு கிடக்கான். இந்த இடத்துல நீ உன் வைப்பிரிவு எம்மாந்தத்துக்கு செல்லும். நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட அவ்வளோ வைப்பிரிவு வச்சுட்டு வரீங்கல்ல, நீங்கள் இந்த விஜயோடைய கூடாரத்தை கடந்து ஒரு நொடி நகர்ந்து போக முடியாது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிறான். பொழுது அரசியல் களத்தில் மட்டும் உங்களை அடுத்த நகர்வற்றுவார் நான் விஜய். அவர் சொன்னது போல இனி அரசியல் களம் திமுக வெர்சஸ் டிவிகே தான். என்றைக்கு அதிமுக பிஜேபியின் பக்கம் போயிருச்சோ அன்னைக்கே படுகொலிக்கு போயிடுச்சு. சிறுபான்மை மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து விட்டு மறுபடியும் அங்கே போய் ஒன்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னைக்கு நீங்கள் போய் பிஜேபியிடம் சரணடைஞ்சீர்களோ அன்னைக்கே வந்து நீங்கள் நீர்த்து போயிட்டீங்க. ஸோ சீமான் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீர்த்து போயிட்டார். அப்படின்னும் பொழுது களம் டிஎம்கே வைசஸ் டிவிகே. இதில் டிவிகேவுடைய கூடாரம் எவ்வளவு பலமாக மாறப்போகிறது, திமுகவுடைய கூடாரம் எப்படி சுக்குநூறாக உடைய போகுதுன்றதை தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்கான விசாரணை வந்து கொண்டே இருக்கிறது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, பொன்முடி அமைச்சர் கிடையாது, ரிசைன் பண்ணுறது 100% உறுதி. செந்தில் பாலாஜி அமைச்சர் கிடையாது, முடிஞ்சு போச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மீதான வழக்குகள் இன்றைக்கி வந்துடுச்சு, கூடிய சீக்கிரம் அவரும் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். பொன்முடி அதை தாண்டி KN நேரு, அதுக்கப்புறம் KKSSR அவர் மீது வழக்கு. ஒவ்வொரு வழக்குகளும் வந்து கொண்டு இது யாருக்கு செக் பாயிண்ட் வரைக்கும் வருதுங்களா, உதயநிதி வரைக்கும் செக் பாயிண்ட் வரும்.